தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கனத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 24 முதல் 34 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 33வது வாக்கியம், ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்போ தெய்வம் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே தான், நீங்கள் இறை ஆட்சியை நீங்கள் நாடுங்கள், வேறு எதுவும் நீங்கள் தேவையில்லை. என்ன காரணங்கள்? இறையாட்சி என்பது என்ன நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படை கொண்டதில் மாறாக தூய ஆவியை தருகின்ற நீதி, அமைதி, மகிழ்ச்சி, இதுதான் அந்த இறையாட்சி. அந்த நீதி, அமைதி, மகிழ்ச்சி யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவ அந்த இயேசு கிறிஸ்துவை நீ நாடிப்போ. நீதி, அமைதி, மகிழ்ச்சி என்றால் நீதியை நீ நாடிப்போ. நீதிக்காக போராடு, நீதிக்காகவே நீ செயல்படு. அதே சமயத்தில் அமைதிக்காக போராடு. அதே மாதிரி மகிழ்ச்சி, எங்கு உண்மையான மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி பெற வேண்டியதுக்காக நீ போராடு. இதான் பார்க்கின்றோம். நீதி வேண்டும் என்கிறதுக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்வது வழியாக அல்ல, மற்றவர்கள் நீதியை நிராகரிப்பதல்ல, அந்த நீதிக்காக நாம் போராடி நாம் ஜெயிக்க வேண்டும். அதே சமயத்தில் அமைதிக்காக மற்றவருடைய அமைதியை கெடுப்பதன் வழியாக அல்ல. நான் சுயநலத்தோடு வாழ்கிறது அல்ல, மாறாக சுயநலத்தை விட்டுக்கொண்டு மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வாழ்கிற சமயத்தில் இது அவருடைய வாழ்க்கையில் நான் அமைதி நான் கொடுக்க வேண்டும். நான் காரணமாக மற்றவர்களுக்கு கெடுதல் வராதபடி நாம் பார்க்க வேண்டும். மகிழ்ச்சி என்று சொல்கிற சமயத்தில் நான் என்னை கொடுப்பதில்லை, தெய்வத்தை கொடுப்பது தான் மகிழ்ச்சி. தெய்வத்தை கொடுப்பது தான் உண்மையான மகிழ்ச்சி அங்கே வருகிறது. அப்போ உண்மையான மகிழ்ச்சி நான் தெய்வத்தை மையப்படுத்தி நான் கொடுக்க வேண்டும். சோர்ந்து போனவனுக்கு அல்லது பலவீனத்தோடு இருப்பவர்களுக்கு நாம் உற்சாகம் நாம் கொடுக்கணுமே, நாம் ஆறுதல் படுத்துகிறோமே, அந்த ஆறுதல் படுத்துகிறோம் இதோ நான் உங்களுடன் இருக்கிறேன் என்பதில் அல்ல, மாறாக தெய்வம் உங்களோடு இருக்கின்றார். இதா இயேசு உங்களுடன் இருக்கின்றார், உங்களை அவர் காத்து கொண்டிருக்கின்றார். எப்படி அந்த இயேசு நேரடியாக வருவாரா? அவர் பல மனிதர்கள் வழியாக அவர் கடந்து வருகின்றார். எவ்வாறு காலரா பேஷண்ட் ஆனவன் என்ன செய்ய மதர் தெரேசாவை பார்த்து, நம்ம அன்னை தெரேசாவை பார்த்து சொன்ன வார்த்தைனா, உன்னில் நான் கிறிஸ்துவை காண்கின்றேன் என்று சொன்னாரோ, அதே மாதிரி நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற சமயத்திலோ, மற்றவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிற சமயத்திலோ இயேசு அனுபவம் அவர்கள் பெருமண்ணமாக நாம் இருக்க வேண்டும். மகிழ்ச்சி அங்கு கொடுக்க வேண்டும். அப்போது நீதி, நேர்மை, மகிழ்ச்சி என்று சொல்கிற சமயத்தில் அந்த இறையாட்சியை, அதுதான் இயேசு கிறிஸ்து. அதான இயேசு கிறிஸ்து நான் எப்போ நான் கொடுக்கின்றனோ அப்போ தான் கிருபைகள் எனக்கு கிடைக்கும். சொல்கிற வார்த்தை முதலில் அதை நீ நாடு, அதே நாடு, மீதி எல்லாமே உனக்கு சேர்த்து கொடுப்போம். பணமோ அல்லது பொருளோ அல்லது உதவிய பதவியோ அதெல்லாம் அங்கே முக்கியம், அது தேவைதான் ஒழிய அத்தியாவசியம் அல்ல. அப்போ அத்தியாவசியமானது என்னது? இதோ மகிழ்ச்சியும் அமைதியும் நீதியும், அது நாம் மற்றவர்கள் கொடுப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, நீதியோடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் நீ விரும்புகின்றேன். இதோ நான் மற்றவர்கள் எப்படி நீதி புலர்த்த வேண்டுமோ அதே போல் நானும் மற்றவர்களுக்கு நீதியோடு நான் நடக்க வேண்டும். நான் எதிர்பார்க்குற அமைதி இதோ நான் மற்றவர்களுக்கு நான் கொடுக்க நான் வேண்டும். நான் எதிர்பார்க்குற மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். அது எங்கிருந்து வரும் என்றால், உண்மையாக உன்னை பெற்றால் மட்டுமே தான் அது முடியும். இயேசுவே, அதுக்கு சக்தியை தாரும். அதுக்கு தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் நீ தம்மை விட்டுவிடும். அம்மா மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.